எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஐலின். என் ஹஸ்பண்ட் பேர் ஐயப்பன், குழந்தை பேர் ஈஸ்வந்த் ராஜ். நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம் ஹெலிக்ஸ் ஸ்கூலுக்காக. ஸோ ஏன் ஓப்பன் ஸ்கூல் அப்படின்னா, வென் ஐம் ப்ரெக்னென்ட், நான் கன்சீவாக இருக்கும் போதே டிசைட் பண்ணிட்டேன் ரெகுலர் ஸ்கூல் மெத்தட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ரெகுலர் ஸ்கூல் எப்படி இருக்குன்ற ஐடியாவே கிடையாது. நாங்கள் முதலே ஓப்பன் ஸ்கூல் சூஸ் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் பார்த்த வரைக்கும், மற்ற குழந்தைங்களை பார்த்த வரைக்கும் நிறையா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் அவங்க ஜேர்னி போயிட்டுருக்குன்னு எனக்கு தோணுச்சு. பிகாஸ் பர்சனலாக ஐம் ஸ்டூடெண்ட் கவுன்சிலர். நிறைய குட்டி பசங்களுக்கே ஒரு எல்கேஜி யூகேஜிக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால தான் நான் பர்சனலாக இதை பற்றி நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணி, ஹோம் ஸ்கூலிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம இந்தியா, நம்ம தமிழ்நாட்டிலேயே அதுக்கான நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றப்போ அதில் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய பேர்கிட்ட அட்வைஸ் கேட்டு நாங்கள் இந்த ஹோம் ஸ்கூலிங், ஓப்பன் ஸ்கூலிங் பண்ணிகிட்ருக்கோம். அதில் பெஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்போ இந்தியா, நம்ம தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கரிக்குலம் சிலபஸ் அப்படின்னு பார்த்தா NIOS தான். வேறு எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஆப்ஷன் இருக்குமான்னு தெரியல. ஸோ NIOS சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் போகிறப்போ அதுக்கான சப்போர்ட்டிவ் எங்கே கிடைக்கும், பெஸ்ட்டு சப்போர்ட்டிவ் நிறைய இடத்துல இருக்குது. பெஸ்ட்டாக யார் கொடுப்பான்னு பார்க்குறப்ப எங்களுக்கு ஹெலிக்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஹெலிக்ஸில் அவங்க கைடன்ஸும் சரி, அவங்க சப்போர்ட்டும் சரி, நாங்கள் அட்மிஷன் கொடுத்ததுலேருந்து, மெட்டீரியல்ஸ் அனுப்புறதுலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கைடன்ஸ் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஒய் ஹெலிக்ஸ் அப்படின்னா, நான் சென்னையிலேருந்து வரேன். சென்னையில் இருக்கிற சப்போர்ட்டிவை விட எங்களுக்கு இங்கே சேலமில் ஹெலிக்ஸில் நிறைய சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ நாங்கள் அதனால் அங்கேருந்து இங்கே இந்த ஸ்கூல் எடுத்து நாங்கள் ஓப்பன் ஸ்கூலிங் பண்ணிகிட்ருக்கோம். ஓப்பன் ஸ்கூல்னாலுமே அவங்களோட கைடன்ஸ் நல்லாயிருக்கு. ஓப்பன் ஸ்கூலிங் ஏன் அப்படின்னா, பசங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக படிக்கிறாங்க. இப்போ என் பையனுக்கு 10 years ஆகுது, 5th எக்ஸாம் எழுதுகிறான். ரொம்ப ஃப்ரீயாக, எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல், ரிலாக்ஸாக ஒரு எக்ஸாம் பயமே இல்லாமல் எழுதணும் அப்படின்னா இதுதான். ஏன்னா நம்ம படிக்கும்போதெல்லாம் பயந்து ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம். இவங்களுக்கு அந்த பயம் கிடையாது, ஸ்ட்ரெஸ் கிடையாது, ரொம்ப ஃப்ரீயாக எழுதுகிறாங்க. ஸோ ஓப்பன் ஸ்கூல் மெத்தட் பசங்களை ரொம்ப நாலேஜபிளாக, இவங்க வீட்டிலே இருக்காங்கன்னா அப்படி கிடையாது. வீட்டில் இருந்தாலும் தே ஆர் டூயிங் சம்திங், தேர் எக்ஸ்ப்ளோரிங் மோர். அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்கிறாங்க. அதை பார்க்குறதுக்கு நமக்கு சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஒவ்வொரு நாளும் அவங்க கேட்குற கேள்விகள், அவங்க படிக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் அஸ் அ பேரண்டிங்காக நம்மளுக்கு தெரியும். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி வித் ஓப்பன் ஸ்கூல் அண்ட் ஐ எம் தேங்க்ஃபுல் டு த ஹெலிக்ஸ் ஃபார் த கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ.